நைஸாக பேசி ஆட்டையை போட்ட பெண் டிரைவரின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு. புடவையால் முகத்தை மறைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்து பீரோவில் கை வைத்த அதிர்ச்சி சம்பவம். ஆவடியில் இருக்கக்கூடிய செந்தாமரை உறவினர் வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ புக் பண்ணிருக்காங்க. இதுல வீட்டுக்கு ஆட்டோ ஓட்டுநரா பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த பெண்மணி கிட்ட 5 நிமிடம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுடைய முன்கதவை பூட்டிட்டு சாவிய ஜன்னல்ல வச்சுட்டு ஆட்டோல ஏறி இருக்காங்க. போகக்கூடிய வழியில ஆட்டோ ஓட்டுநரா வந்த பெண்மணி செந்தாமரை கிட்ட எப்போ வருவீங்க, சொந்த வீடா, என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேசி விசாரிச்சுட்டு அதை தொடர்ந்து நீங்க உடனே வந்துடுவீங்க அப்படின்னா என்னையே கூப்பிடுங்க அப்படின்னு அவங்களுடைய போன் நம்பரையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில செந்தாமரை மறுபடியும் மறுநாள் காலையில 8 மணி அளவுல வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது பூட்டி இருந்த வீடு திறந்து கிடந்திருக்கு. பார்த்து அதிர்ச்சி அடைந்த செந்தாமரை வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது பீரோல இருந்த 1 சவரன் கம்மல், 50,000 ரூபாய் பணம் கொள்ளை போனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே ஆவடி காவல்துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. விசாரணையில முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்மணியை விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க நான் 11 மணி அளவுல வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு திறந்திருந்தது, வீட்டுடைய உரிமையாளர் உறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நான் வீட்டு பின்னாடி புற இருக்கக்கூடிய பாத்திரத்தை சுத்தம் செஞ்சுட்டு அங்க இருந்து போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் காவல்துறையினர் வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ சுமார் 10:30 மணி அளவுல மறுபடியும் அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்த பெண்மணி தன்னுடைய முகத்தை புடவையால மறைச்சு வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கு. ஆவடி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில வச்சு இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.